கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது எங்களுக்கு இந்த குழந்தை பிறக்கப் போகிறது என்று சுவாமி சொல்லி தெரியும். உலக நன்மைக்காக சுவாமிஜி அவர்கள் லண்டனிலே பெரிய யாகங்களும் கோடி அர்ச்சனை பூர்த்தி விழாவும் செய்தார்கள். இதை உலக மக்கள் யாவருமே அறிந்திருப்பீர்கள். அந்த விழாவானது நிறைவு பெற்று எங்களை சுவாமி அவர்கள் கௌரவிக்கும் பொழுது ஒவ்வொரு குருமார்களை அறிமுகப்படுத்தும் பொழுது என்னை சுவாமியிடத்திலே அறிமுகப்படுத்தினார்கள். அந்த நேரம் சுவாமி அவர்கள் எனக்கு கூறினார், உங்களிடத்திலே மகாலட்சுமி வரப்போகிறார் என்று. என் மனைவி குழந்தை பெறும் வரை நாங்கள் ஸ்கேன் எடுத்து பார்க்கவில்லை. இறைவன் கொடுத்தது எதுவாக இருந்தாலும் சந்தோஷம் என்றுதான் இருந்தோம். சுவாமி அப்படி சொன்னவுடன் கூடியிருந்த ஐயாக்கெல்லாம் சொன்னார்கள், உனக்கு லாட்டரியில் காசு விழுக போகுது அப்படின்னு, நிறைய பணம் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சுவாமி உண்மையிலே அவர் எனக்கு பெண் குழந்தை பிறக்கப் போகிறதா சொன்னதாகத்தான் நான் நினைக்கின்றேன் என்று நான் நினைத்தேன். சுவாமியும் என்னை பார்த்து சிரித்தார்கள். அதே போல பெண் குழந்தை பிறந்தது. சுவாமி சொன்ன வாக்கு நிச்சயம் சத்தியம் என்பதிலே எவ்விதமான ஒரு ஐயமும் இல்லை. என்னுடைய குழந்தைக்கு நான் மகாலட்சுமி என்றுதான் பெயர் வைத்திருக்கின்றேன். அது லண்டனில் இருந்து வருகின்ற அனைவருக்குமே தெரிந்த ஒரு கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய இறைவன் கந்தப்பெருமான். அந்த கந்தப்பெருமானுடைய அவதாரம் தான் சுவாமிஜி அவர்கள். அதிலே எவ்விதமான ஒரு ஐயமும் இல்லை. உங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கின்றதோ அதை சுவாமியிடத்திலே தெரிவிங்கள். உங்களை பற்றி நீங்கள் சுவாமி கிட்ட சொல்லவே வேணாம். உங்களுடைய பயோடேட்டா சுவாமி சொல்லுவார். நீங்கள் வந்த உடனே உங்களுடைய பேர் என்ன, நீங்கள் இத்தனை சகோதரங்கள் என்னென்ன, அவ்வளவு அற்புதம் வாய்ந்தவர் சுவாமிஜி அவர்கள். இன்றைய தினம் நீங்கள்லாம் இந்த பிறவி பயனை அடைந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கின்றது. இதை சுவாமிஜியை பெருமைப்படுத்த வேண்டும், அவரை புகழ்ந்து சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று பெரியோர்கள் கூறியிருக்கின்றார்கள். இடையிலே நாம் உணர்ந்தால்தான் நமக்கு அது ஆக்கப்பூர்வமாக தெரியப்படும். சுவாமிஜியுடைய அருளினாலும் உங்கள் அனைவருக்கும் எல்லா விதமான நலன்களும் கிடைக்க வேண்டும் என்று கந்தப்பெருமானையும் சுவாமிஜியும் வணங்கி இந்த வாய்ப்புக்கு உங்கள் அனைவரையும் சந்தித்ததிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டும் என்று சுவாமியை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். ஓம் சரவண பவாய நமஹ.